இந்த எதிரிகளுடைய வேலையை என்ன தெரியுமா? வந்த உடனே யுத்தம் பண்ண மாட்டாங்க, பயமுறுத்துவாங்க. யாரோ பேசின வார்த்தைகள் உங்களுக்குள்ள பயங்கள் வந்திருந்தாலோ, உங்களுக்குள்ள பலவீனங்கள் வந்திருந்தாலோ, உங்களை பலவீனப்படுத்தி இருந்தாலோ, அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். ஏன்னா ஒருத்தன் உன்னை செய்யறதை விட உன்னை நான் இப்படி செய்வேன்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மை பலவீனப்படுத்தும். இவன் யுத்தம் பண்றதுக்கு முன்னாடியே சத்தம் போட்டே சிறைபிடிக்கிறான். அவர் அனுப்பின சேனாதிபதிட்ட என்ன சொல்றான்? என்ன ஆண்டவனே. ஆனா அங்க அவங்கள்ட்ட பேசும்போது இந்த போய பொல்லாப்புறத பாத்தீங்களா. ஆனா பெனாதாத் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? ஓன்ட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடையவைகள் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்லிட்டு இருக்கட்டும்டா, நான் உனக்கு சொல்றேன், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் உன்னுடையவைகளாகும். நல்ல கைகளை தட்டி. அவனுக்கு ஆண்டவன் யாரு? எவன் எதுக்கு வரானோ சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு ஆண்டவன். உங்களை மிரட்டி இருக்கலாம், உனக்குள்ளதெல்லாம் எனக்கும் சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, இல்லடா, உனக்குள்ளது அவனுக்கு போவாது, அவன்கிட்ட இருக்கதெல்லாம் உங்கள் இடத்துல. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் எடுங்க, அதுல 1வது வசனம் வாசிங்களேன். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோடே கூட 32 ராஜாக்கள் இருந்ததுமல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு சீரியாவுடைய ராஜா, அவர் என்ன பண்றாராம்? ஒரு 32 ராஜாக்களை கூட்டிக்கிட்டு குதிரைகள் ரதங்கள் எல்லாத்தையும் கூட்டி யாருக்கு எதிராக வராரு? சமாரியாவுடைய ராஜாவுக்கு விரோதமா வர்றார். இந்த சமாரியாவுடைய ராஜா யார் அப்படின்னா ஆகாப் ராஜா. ஓகேங்களா? இந்த ஆகாப்பை பற்றி நல்லா மனசுல வச்சு, இந்த ஆகாப்பை பற்றி தான் நாம தியானிக்க போறோம். கீழ்ப்படியாம போனதுல யாரெல்லாம் நமக்கு நினைவுறா? ஃபர்ஸ்ட் யாரு கீழ்ப்படியாமல் போனதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்? ஆதாம். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியாம போன லிஸ்ட்ல இருக்கிறது யாரு? ஆனா ஏவாள் தான். ஆனா பொறுப்பு யாரு தான் ஏற்க வேண்டியதா இருக்கு? பிரைஸ் காட். ஆதாம். அடுத்து 2வது நமக்கு தெரிஞ்சபடியே வந்தோம்னா சவுலை சொல்லலானே. அடுத்து நான் 3வது ஆகாப்பை வைக்கிறேன். ஏன்னா சவுல்லாம் கீழ்ப்படியாம போனதுனால தான் சிங்காசனத்தை என்ன பண்ணாரு? இழந்து போனார். அது மாதிரி இங்க ஆகாப், அவரை குறித்து நம்ம பார்க்கலாம். அதுல ஆகாப்புக்கு விரோதமாக 32 ராஜாக்கள் என்ன பண்றாங்க? எழும்பி வர்றாங்க. இப்போ என்ன நடக்கு? அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். அப்ப இவன் தூது அனுப்புறான். இந்த எதிரிகளுடைய வேலையை என்ன தெரியுமா? வந்த உடனே யுத்தம் பண்ண மாட்டாங்க, பயமுறுத்துவாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா இருங்களேன். ஹல்லேலூயா. இவங்களுடைய யுக்தி என்னன்னா, எடுத்த உடனே போய் யுத்தம் பண்றது யுக்தி கிடையாது. அந்த யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போறேன், அவன் செய்யறானோ செய்யலையோ, ஆனா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் பேச வேண்டியது. ஆட்கள் என்ன பண்ற, உண்மையிலே சொல்றாங்க, இவன் போய் பட்டயத்தை கொண்டு போய் யுத்தம் பண்றதை விட இந்த சேனாபதிகளை அனுப்பி சில வார்த்தைகளை சொல்றான். பாத்தீங்களா? எத்தனை பேர் உணர்றீங்க? இப்ப பாருங்களேன், உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா அது வேற. நீ போற பஸ் ஆக்சிடென்ட் ஆகும் பாரு அப்படின்னா, உண்மையிலே சொல்றேங்க, ஆக்சிடென்ட் ஆகுறதுனால எவ்வளவு நஷ்டம் ஆகுமோ அதை விட அதிகமா அந்த ஆக்சிடென்ட் ஆயிரும் சொல்றாங்க. பாத்தீங்களா? அதுல நஷ்டம் அதிகமாகும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஏன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பைக்கு தான் நஷ்டமாகும். ஒருவேளை ஏதாவது கை காலில் அடிபட்டா பரவாயில்ல, வெளியில தான் அடிபட்டு இருக்கும். ஆனா நீ போகல, ஆக்சிடென்ட், உன் கால் உடஞ்சிரும், உன் கை, அதுவும் இப்போல்லாம் ஆப்ரேஷன் தான் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னாங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபால்ட் ஆயிரும். இருதயம், நுரையீரல், கல்லீரல், உள்ள ஃபால்ட், நம்முடைய மைண்டு எல்லாமே அதுல. அப்போ இவங்க என்ன மாதிரி பண்றாங்க பாருங்களேன். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி யாரோ பேசின வார்த்தைகள் உங்களுக்குள்ள பயங்கள் வந்திருந்தாலோ, உங்களுக்குள்ள பலவீனங்கள் வந்திருந்தாலோ, உங்களை பலவீனப்படுத்தி இருந்தாலோ, அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். பிரைஸ் காட். ஏன்னா ஒருத்தன் உன்னை செய்யறதை விட உன்னை நான் இப்படி செய்வேன்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா,
இதுதான் நம்மை பலவீனப்படுத்தும், இதுதான் நம்மை அதிகமாய் பயமுறுத்தும். இந்த டெக்னிக்கை பெனாதாத் என்ன பண்றான்? இதே டெக்னிக்கை தான் கோலியாத்து என்ன பண்ணான்? 40 நாளா பயமுறுத்திட்டு இருக்கான். அதே டெக்னிக்கை தான் தாவீது யூஸ் பண்ணான். எந்த வார்த்தையை கொண்டு தாவீதை பயமுறுத்தினானோ அதே வார்த்தையை கொண்டு தாவீது அவனை ஒண்ணும் இல்லாத யுத்த வீரனை செத்த வீரனா மாத்திட்டான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ இப்ப பாருங்களேன், அவன் என்னெல்லாம் சொல்றான்? உன் குமாரர், உன் குமாரத்தி, அதுலயும் உன்கிட்ட இருக்கிற சமர்த்தரா இருக்கிறவங்க எல்லாம் என்னுடையவர்கள். அவன் யுத்தமே என்ன பண்ணல. இப்ப யுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா அதெல்லாம் அவனுடையதான். என்ன செய்யும்? அதான் யுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் சிறை பிடிக்கிறது வேற. இவன் யுத்தம் பண்றதுக்கு முன்னாடியே சத்தம் போட்டே சிறை பிடிக்கிறான். ஒண்ணுன்னா சொல்லி சொல்லி என்ன பண்றான்? இப்ப அவனுக்கு என்ன எண்ணம்னா அப்படியே பேச பேச அதெல்லாம் அவன் எடுத்த மாதிரியே அவனுக்கு ஃபீலிங். உன்கிட்ட இருக்கிற வெள்ளி, உன்கிட்ட இருக்கிற பொண்ணு, உன்கிட்ட இருக்கிற ஆட்கள், உன்கிட்ட இருக்கிற சமர்த்தர்கள் எல்லாரும் என்னுடையவர்கள் சொல்லி தூது அனுப்புறான். இதை சொன்னோடனே ஆகாப்புக்கு எப்படி இருக்கும்? ஆகாப்புக்குள்ள ஒரு பதட்டம் வரும். அடுத்து என்ன நடக்கு வேகமா? இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக ராஜாவாகிய என் ஆண்டவனே. யாரா? ராஜாவாகிய என் ஆண்டவனே. நீங்க என்ன ஆண்டவனேன்னு யார சொல்லுவீங்க? அவரை தவிர வேற யாரையும் ஆண்டவன்னு என்ன பண்ண மாட்டோம். ஆனா இப்போ ஏன்னா ஆகாப்பை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. யுத்தத்துல பயங்கரமான ஆளு. யுத்தம் பண்ணிட்டாருன்னா அப்படியே சும்மா பிரிச்சு மேஞ்சிருவாரு. யுத்தத்துக்கு அவருக்கும் சம்பந்தமே, யோசபாத்துக்கும் யுத்தத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா தேவனுக்கு அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால யுத்தம்லாம் ஒரு மேட்ரு. ஆனா இங்க ஆகாப்புக்கு யுத்தம் பண்ணவும் தெரியாது, தேவனோட பேசுறதுக்கும். ஸோ ரெண்டுலையும் சீரோவா இருக்கிறார். அதனால இப்போ அப்படியே கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சுதான் இப்ப யார என்ன சொல்ல வந்துட்டு ஆண்டவர் ஆண்டவனேன்னு சொல்றதுக்கு இப்ப எதிரியை என்ன பண்ண வேண்டி இருக்குது? ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடைய வைகள் தான் என்று சொல்லி அனுப்பினான். இப்ப இவருக்கு என்னன்னா, என்னடா இது, சரி என்ன சரியா, எனக்குள்ளதெல்லாம் உம்முடையதான் யா, அதானே போறோம், என்ன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும், அனுப்பியாச்சு. அடுத்து என்ன நடக்கு வேகமா? அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் வந்து பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று. இது எப்படி இருக்கு? யுத்தம் பண்ணவே இல்ல, ஆனா அவன் பிளானா என்ன பண்றான்? இப்ப இது எப்படி இருக்கு? யுத்தம் பண்ணிட்டான்னா அவன் எடுத்துட்டு போய்தான் ஆவான், தடுக்க முடியாது. ஆனா யுத்தமே பண்ணல, நீயே கொண்டு வந்து என்ன பண்ணு. இது எப்படி இருக்கு? இப்படி யாரும் செய்ய முடியுமா? கொடுக்காம இருக்க என்ன செய்ய முடியும்? அதைத்தானே பிரயாசம் எடுப்பாங்க. ஆனா இப்ப யுத்தமே பண்ணல, ஆனா நீ இதெல்லாம் என்ன செய்ய கொண்டாந்து அப்படின்னு உடனே அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. கொடுக்கலனாலும் என்னத்தையா செய்வான், கொடுத்தா பெரிய அவமானம். கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப பாருங்க அடுத்து என்ன நடக்கு. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரை எல்லாம் அழைப்பித்து இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். இது எப்படி இருக்கு? நல்லா கவனிச்சீங்களா அந்த வார்த்தைய? இவன் ஆனா அவர் அனுப்பின சேனாதிபதிட்ட என்ன சொல்றான்? கவனிக்கீங்களா என்ன சொல்றான்? என்ன ஆண்டவனே. ஆனா அங்க அவங்கள்ட்ட பேசும்போது இந்த பைய பொல்லாப்பு தேடுறத பத்தியலா உள்ளுக்குள்ள அவங்கள்ட்ட வீரமா பேசிக்கிட்டு எதிரிட்டு ஐயா சாமி ஆளை விடுங்கய்யா. யாருடைய நிலைமை? ஆகாபுடைய நிலைமை. ஓகே, அடுத்து வாசிங்க. என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். பிரைஸ் காட். இப்போ என்ன பண்ணிட்டாரு? நீ அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், சம்மதிக்கவும் வேண்டாம், அவங்களுக்கு செவி கொடுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதை என்ன பண்ணலை, செய்ய ஆரம்பிக்கல. இப்போ அவன் பெனாதாத் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பயங்கரமாக பேசி அப்படியே மிரட்டிட்டு இருக்கிறான். இப்போ இவங்க சொல்லிட்டாங்க, இல்லை செய்ய வேண்டாம், நம்ம என்ன பண்ணுவோம், யுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க கீழே வாசிக்கலாம். 12 வாசிங்க. பெனாதாத்தும் ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்துக் கொண்டு
கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணி. ஓகே, இப்ப பெனாதாத்தும் அந்த 32 ராஜாக்களும் ஆகாப்புக்கு விரோதமா என்ன பண்ண போறாங்க? யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தம் ஆகுறாங்க. இப்போ என்ன நடக்குது? அதுல வாசிக்கலாம் 13. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். சோ பெனாதாத் பயங்கரமா பேசி இவங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா தேவன் அவருடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு மிக முக்கியமான வார்த்தையை சொல்லி, நீ இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தெல்லாம் நீ பாத்தியா? இவங்களுக்கு நீ என்ன பண்ண வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், உன் கையில கொடுத்தேன். பிரைஸ் காட். ஆனா பெனாதாத் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடையவைகள் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்லிட்டு இருக்கட்டும்டா, நான் உனக்கு சொல்றேன், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் உன்னுடையவைகள் ஆகும். நல்ல கைகளை தட்டி பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா நான் சொல்ல விரும்புறேன். நான் ஏற்கனவே ஆகாப்ப இன்ட்ரோடக்ஷனா சொன்னேன். அவருக்கு யுத்தம் செய்யறதுக்கும் தெரியாது. அவனுக்காகவே ஆண்டவர் வந்து இவ்வளவு பேசினா. ஏங்க, உங்களுக்கு யுத்தம் செய்யவும் தெரியும், ஆண்டவரோட பேசவும் தெரியும். ஏங்க, எந்த கனெக்ஷனுமே ஆகாப்புக்கும் ஆண்டவருக்கும் இல்லவே. அவனுக்கு ஆண்டவன் யாரு? எவன் எவன் எதிர்த்து வரானோ சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு ஆண்டவன். ஒரு சிங்கம் கடிக்க எதிர்த்து ஆண்டவனே, ஒரு குரங்கு வந்துட்டாலும் ஆண்டவனே, ஒரு பள்ளி கச்ச 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 அப்படின்னா ஆண்டவனே. சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவனாய் மாற்றினவனுக்கே ஆண்டவர் இறங்கி இப்படி பேசுவார்னா, ஆண்டவரையே ஆண்டவரா வச்சிருக்கிற, என்ன நடந்தாலும் கோலியாத்தை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்லாம, செனகரிப்பை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்லாம, பெனாதாத்தை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்லாம, எந்த சூழ்நிலையும் ஆண்டவனேன்னு சொல்லாம, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற உங்களுக்காக ஆண்டவர் எவ்வளவு பேசுவாரு. ஓ எஸ். இன்றைக்கு நான் சொல்றேன், என்ன பேசி இருந்தாலும் உங்களை மிரட்டி இருக்கலாம், உனக்குள்ளதெல்லாம் எனக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, இல்லடா, உனக்குள்ளது அவனுக்கு போவாது, அவன்கிட்ட இருக்கதெல்லாம் உங்களிடத்துல. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது அடுத்த வாரம் பேசலாம். இப்போ இதோட முடிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துட்டு போங்க. இந்த பிரசங்கத்தின் மூலமா என்ன எடுக்கிறீங்க? பெனாதாத் என்ன சொன்னா? உன்கிட்ட இருக்கிற பொண்ணு, உன்கிட்ட இருக்கிற வெள்ளி, உன் குமாரர், உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன்கிட்ட இருக்கிற பெஸ்டானது எல்லாமே என்னுடையவைகள் அப்படின்னு யார் சொன்னா? பெனாதாத் சொன்னான். ஆனால் தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல, நீ பயப்படாத. அவன் 32 ராஜாவோட வந்தாலும் சரி, 320 ராஜாவோட வந்தாலும் சரி, 3200 ராஜாவோட வந்தாலும் சரி, நீ எந்த ராஜாவையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம். எத்தனை ராஜாக்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உனக்காக நான் ராஜாதி ராஜாவாய் நான் இறங்கி நிற்பேன். ஓ, அவனுடையவைகள் உன்னுடையவைகள் ஆகும். நல்ல கையை தட்டி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானா? அவனுடைய கெர்ச்சிப்பை எல்லாம் இந்த வேளையிலே ஆண்டவர் முறியடிக்கிறார். அவன் உங்களிடமிருந்து பறித்து கொண்டதை எல்லாம் உங்களிடமாய் திருப்புகிறார். பிரைஸ் காட். எகிப்துல இஸ்ரவேலர் வெளியில வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் வெறுங்கையாய் புறப்பட்டு போவதில்லை, வெள்ளியோடும் பொன்னுடைமைகளோடும் உங்களை புறப்பட பண்ணுவேன். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க கொள்ளையிடுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஆண்டவர். உண்மையிலே சொல்றாங்க, அது பேருக்கு தான் கொள்ளை. உண்மையிலே சொன்னா அவனுடைய சம்பளம். கையை தட்டுங்களேன். பிரைஸ் காட். நீங்க நீங்க எந்த இடத்துல ஒரு சொட்டு வியர்வை சிந்தி இருந்தாலும் அதற்கான சம்பளம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும்.
வட்டியும் முதலுமா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதுவுமே நீங்கள் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. எதிரிகள் செஞ்சதெல்லாம் வீணா போகும். உங்களுக்கு விரோதமா எதிரிகள் செஞ்சாங்க போது அதெல்லாம் வீணா போகும். ஆனா நீங்க உங்களுக்குன்னு சிலதை செஞ்சிருப்ப பாத்தீங்களா, இது எல்லாமே ஆசீர்வாதமாய். ஓ ஹல்லேலூயா. நான் இவ்வளவுக்கு யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? பெனாதாத்தை பார்த்து ஆண்டவனேன்னு சொன்னவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவ உங்களுக்கு எவ்வளவு சொல்லுவாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோ அப்படியே நாம் கண்களை மூடலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு கூட சொல்லுங்க, பெனாதாத் சொன்னது நடக்காது, என் ஆண்டவர் சொல்வதுதான் நடக்கும். ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எதிரிகளுடைய வார்த்தையினால் வந்த பலவீனங்கள், எதிரிகளின் வார்த்தையினால் வந்த வழிகள் அதெல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. எதிரியானவன் எப்படி பேசி 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 எங்களை பலவீனப்படுத்தினானோ அதே மாதிரி நாங்கள் பேசி 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 நாங்கள் பலன் அடைகிறோம், தைரியம் அடைகிறோம், நாங்கள் வெற்றி அடைகிறோம் ஆண்டவரே. நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து பெனாதாத்துடையதெல்லாம் என்னுடையதாய் மாறுகிறது. என் தேவன் எனக்காக அதை செய்கிறார். ஹல்லேலூயா. Rikara sekere bere mene duri kaba orala rakatorolo sekere mene duri kaba. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அப்பா ஆகா பெனாதாத்தை பார்த்து என் ஆண்டவனேன்னு ஆண்டவரே அப்பா சொல்லி இருக்கிறான். ஆனா எங்களுக்கு கோலியாத் ஆண்டவன் கிடையாது, பெனாதாத் ஆண்டவர் கிடையாது, செங்கடல் ஆண்டவர் கிடையாது, எந்த எரிகோ கோட்டையும் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் நீர்தான் எங்களுக்கு ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. ஒரு நல்ல நம்பிக்கை வைங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேற பெற்ற கல். அந்த விலையேற பெற்ற கல் நமக்குள்ள இருந்து வேலை செய்யட்டும். Thank you Jesus. ஹல்லேலூயா. நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஆண்டவரை தேடாத, ஆண்டவரை அறியாத ஆகாப்புக்கு அவ்வளோ இறங்கி செய்வார்னா, ஏன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேசத்தின் மீது அவர் கொண்ட வைராக்கியம். ஸோ இன்றைக்கு உங்க மேல அவருக்கு வைராக்கியம் இருக்குதுங்க. அவருடைய ராஜ்யத்தின் மீது அவருக்கு வைராக்கியம் இருக்கு. உங்களுக்காகவும் செய்வாரு, தன்னுடைய ராஜ்யத்துக்காகவும் செய்கிறார். நாம சரியா இருந்தோம்னா 2 மடங்கான ஆசீர்வாதத்தை, 2 மடங்கான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாம் நிறைவு செய்யலாம். இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. Thank you Lord. சூரச்செடியின் நாட்கள் முடிந்து விட்டது. இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரச்செடியின் முடிந்து விட்டது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட முடிந்து சிறையிருப்பின் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட போனது. உன்னதரின் என் மேலுதித்ததால் பறந்திடுவேன். உன்னதரின் என் மேலுதித்ததால் உயரங்களில் நீடுவே. உற்சாகமாய் மேலே மேலே உயரே உயரே நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன்.
உயரே உயரே நான் இது செட்டைகளை விரிக்கும் காலம், இது உயரங்களில் காலம், இது செட்டைகளை காலம், உயரங்களில் காலம், உன்னதரின் என் மேலுதித்ததால் உயரங்களில் நீடுவேன். உன்னதரின் உயரங்களில் நீடுவே. ஒரு முறை எல்லாம் சத்தமாய் மேலே உயரே உயரே நான் பரப்பேன். உயரே உங்களுக்காகவே பாடுங்களேன். பரப்பேன் உயரே 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 நான். Thank you Lord. உம்மோடு இருக்கிற ஐக்கியத்திலும் எங்களோடு கூட இருக்கிறவர்களோடு இருக்கிற ஐக்கியத்திலும் நீர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திலும் எங்களை உயரமாய் எடுத்து செல்லுகிறீர், எங்களை பெருக்கத்துக்கு நேராய் எடுத்து செல்லுகிறீர். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. எங்களுடையவைகள் பெனாதாத்துடையவர்களாய் மாறாது, பெனாதாத்துடையது எங்களுடையவர்களாய் மாறும். எங்களுடைய செல்வத்தை ஜாதிகள் அனுபவிக்க மாட்டார்கள், ஜாதிகளின் செல்வத்தை நாங்கள் அனுபவிப்போம். எகிப்தியர் இஸ்ரவேலை கொள்ளையிட முடியாது, இஸ்ரவேலர் எகிப்தியரை கொள்ளையிடுவார்கள். ஒரு சொட்டு வியர்வைக்குமான பலனை நீர் நிறைவாய் கொடுக்கிறீர் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். எந்த பயமும் இல்லாம கலக்கமும் இல்லாம இந்த உம்முடைய இந்த சத்தத்தில் நாங்கள் சந்தோஷமா இருக்க கிருபை கொடுங்க. எந்த இயேசபேலின் சத்தமோ, கோலியாத்தின் சத்தமோ, செனகரிப்பின் சத்தமோ, பெனாதாத்தின் சத்தமோ, பார்வோனின் ரதங்களின் இரைச்சலின் சத்தமோ எங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு, எங்களுக்குள்ள அந்த வேலை செய்யாதபடிக்கு உம்முடைய சத்தம், உம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உண்டான சத்தம் எங்களுக்குள்ளே தொனித்து கொண்டே இருக்கட்டும். அந்த சத்தம் எங்களை உயர்த்தி கொண்டே இருக்கட்டும். தொடர்ந்து இருக்கிற எல்லா ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றைய தினத்திலும் மீட்டிங் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீங்க. வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்தும். பாலசேரன் அவங்களுக்கு அவங்க டீமுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் அவங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தேங்க்யூ. அந்த ராஜ்யத்தின் இணைவிலே நாங்கள் இணைந்திருக்க கிருபை கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து சில்ட்ரன் ரெட்டிட்டு ஆசீர்வதித்து கொடுங்க. அன்றைய தொடர்ந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் நீங்கள் உயர்த்தி வைங்க. எங்களை உன்னதமாய் வைத்து உலகம் அறிய எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.